நிகழ்ச்சிக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த கேவிகேவில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் முதலிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் இங்கே போகிறப்பவே கோமதி சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த கேவிகே மூலியமாக என்னென்ன பயனடைஞ்சிங்க என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் நான் காதில் கேட்டேன். இங்கே நான் நிற்கிறத அவங்கனால தான். அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது எனக்கு. இப்போ விவசாயம் நிறையா இருக்கீங்க, அது இல்லாமல் மாணவர்கள் இருக்கிறீங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு ரொம்ப நாளாக விவசாயிகள் கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. தமிழ்நாடு லெவலில் அந்த 100 நாள் மக்களை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல ஆர்வம் காட்டி கூட்டம் போட்டதே இந்த இடத்துல தான். அது அவங்களுக்கு நினைவு இருக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனாட்டு இங்கே தான் முதல்ல விஜய் சித்ரா அப்படிங்கிற மேடம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து 12 யூனியன் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற 12 யூனியன்லேருந்து 12 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து இங்கே கூட்டம் போட்டாங்க. அதில் உங்களுக்கு முதல்ல நாங்கள் அந்த 100 நாள் மக்களை கொடுக்குறோம், நீங்கள் வேலையை வாங்க அப்படின்னாங்க. அதில் நாங்கள் வேலையை வாங்கினதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நான் ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு ஒரு மாட்டு செட்டும் ஒரு ஆட்டு செட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு கவர்மெண்ட்டில் எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி தான் ஜெயலலிதா அந்த அம்மையார் இறந்ததுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் அப்படியே இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க. நான் ஒவ்வொரு கோட்டத்திலையும் இப்படி பேசும்போது சொல்லுவேன், யாரோ ஒரு விவசாயி 2 விவசாயி கொடுத்தா பத்தாது, நீங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு லெவலில் விவசாயிகள் கொடுத்துட்ருக்காங்க. அதை நாம் நல்லா பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அதனால் என்ன ஒரு அதாவது குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடுகள் என்னங்கிறது வேளாண்மை துறைக்கு இப்போ ஸ்பெஷல் செக்ரட்டரி போட்டிருந்தாங்கல்ல ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கள் ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இந்த குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். முதல் நல்லா இருந்தது, அது இப்போ கொஞ்சம் சூப்பர்வைசிங்கெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுனால. அப்படி 2வது மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புக்கு 2015 ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அவார்டு, இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்த அவார்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க கேவிகே மூலிமா. ஊட்டியில் தீட்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல ஊட்டியில் கலெக்டர் சங்கர் இருக்கிறப்ப அங்கே வரச்சொல் சொல்லி இந்த கேவிகே மூலிமா எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் தென்னையில் மிக நல்ல உற்பத்தி பண்ணதுக்காக நேஷ்னல் அவார்டு, மகேந்திரா நேஷ்னல் அவார்டு டெல்லியில் வச்சு கொடுத்தாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டு வரதுக்கு 2 பேருக்கு டிக்கெட்டு, அது இல்லாமல் 1 லேக் கேஷ் எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இவங்க தான். அது இல்லாமல் இப்போ நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க எங்கள் ஃபார்முக்கு. தயவு செஞ்சு எங்கள் ஃபார்முக்கு யாராச்சும் வந்தவங்க இருக்கீங்களா? ஐயா 3-4 பேர் இருக்காங்க. எப்படிங்க? இல்லை அவங்கெல்லாம் இன்னும் வண்டி இல்லை. அப்போ என்னென்னா நிறையா வந்திருக்காங்க, நிறைய அவார்டு வாங்கி இல்லை ஒரு என்கரேஜ்மெண்ட்டு தான். இவங்க மூலியமாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாகவும் நிறைய அவார்டுகள் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா முதல்ல எங்களுக்கு ஒருங்கிணைந்த நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்ம், இயற்கை ஒருங்கிணைந்த பண்ணை. அப்போ அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முந்துகோளாக இருந்தவங்களே இவங்க தான். ஒரு வருஷம் இவங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் கூட கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்ப நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இயற்கை விவசாயத்தில் இருக்காங்க. இன்றைக்கி சூப்பராக இருக்குது. அதாவது இந்த உரம் விற்பனையாளர்கள் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போனீங்கன்னா அது லேட்டாகுங்க, அது நஷ்டம் வருங்க, அதெல்லாம் போய் நான் இங்கே ஒரு கூடுதல் பேசுகிறப்ப நான் சொன்னேன். அந்த கூடுதல் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவங்க, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலிருந்து அவங்க வந்தவங்க எல்லாருமே சாத்தியம் இல்லைன்னு பேசுகிறாங்களாமா. அன்றைக்கி நான் லேட்டாகி வந்தேன். குமார் வடிவேல் சார் சீக்கிரம் வாங்கினான்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தார். உள்ளே வந்தவுடனே ஃபோனை கையில் கொடுத்து பேசினேன்னாங்க. இவங்க முன்னாடி என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்தோடனே பேசினேன், என்ன நடந்ததோ அதை தான் பேசினேன். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். நாங்கள் இயற்கை விவசாயத்தில் மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, அதாவது கால்நடைகளுக்கிட்டிருந்து வரக்கூடிய மூத்திரம், அந்த மூத்திரத்தை உரமாக பயன்படுத்தி கொடுக்குறோம்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூத்தத்தை ஒரு குழியை வெட்டி வச்சு அதில் நிறுத்துவாங்க. நிறுத்தாங்கன்னா என்ன ஆகுன்னா அதில் கொசு தான் உற்பத்தி ஆகும். அதை அருமையான உரமாக மாற்றலாம். உரமாக மாற்றி அதில் ட்ரிப்பு லைன் இன்னும் நிறைய பல்லாம் ட்ரிப்பு தான் போட்டுருக்குறோம். ட்ரிப் லைன்லேயே அனுப்பிச்சுடலாம். இதுதான் நான் போட்டுருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த அதிகாரிகள் பேசாமல் அடங்கிட்டாங்க. சாத்தியம் இல்லை அப்படின்னவங்களாம் சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது இது பண்ண முதல்ல அவங்க யோசனை பண்ணாங்க. நீங்கள் வந்து இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் தியரியில் புக்கில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை படித்து அதுக்கான கேள்வி மாணவர்கள் இருந்தாலும் நீங்கள் மார்க் போடுறீங்க. திரும்ப அவங்க ஒத்துட்டாங்க. ஆமாம், புக்கில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், ரைட்டாக இருந்தாலும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. நாங்கள் அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக ஒன்று செய்கிறோம், செஞ்சால் அது ரைட்டாக தப்பாக அப்படிங்கிறது தெரியும். அது ரைட்டுன்னா நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், இது மாதிரி பண்ணுங்க நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி தென்னைக்கு வந்து நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தென்னையில் எங்களுக்கு ஆல் சீட்ஸ் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ 3 வகையான நாற்று போட்டு கொடுத்துட்ருக்கோம். தென்னை நாற்று நாங்கள் போட்டுருக்கிறது நாட்டு ரகம் மெட்டை. இது வந்து வறட்சியை தாங்கும், நோயை தாங்கும், 100 வருஷம் பழம் கொடுக்கும். அப்போ இதைத்தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கு இப்போ போட்டு கொடுத்துட்ருக்கோம். முள்சீத்தா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முள்சீத்தா கேன்சர் இலையும் கண்ட்ரோல் பண்ணும், பழமும் கண்ட்ரோல் பண்ணும். இது நிறையா வர்ற விவசாயி கேட்குறாங்கன்னு இப்போ அந்த நாற்று போட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது மூலியமாக நம்மளுக்கு ஒரு வருமானம்.